ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், உபை அவர்களே தக்வானா என்ன? ஹஸரத் உமர் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்பது யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். இறையச்சம் தக்வா என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு விளக்கம் சொன்னார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, நிறைய முட்களாக இருக்கிறது, முள் செடியாக பாதைகளிலேயும் ஆங்காங்கே முள்ளாக இருக்கிறது, சிறிதுதான் நடந்து போவதற்கு இடம் இருக்கிறது. அந்த மாதிரியான முட்கள் உள்ள பாதையிலே நீங்கள் எப்படி கடந்து போவீர்கள் என்பதாக கேட்ட பொழுது அமீருல் முஃமினீன் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆடையை இறுக்கி பிடித்துக் கொள்வேன், என்னுடைய ஆடையை இறுக்கி பிடித்துக் கொள்வேன், இந்த புறமும் விழுந்து விடாமல் அந்த புறமும் விழுந்து விடாமல், ஆடைகள் முள்களிலே பட்டு விடாமல், சிக்கி விடாமல், நான் முள்ளிலே விழுந்து விடாமல் மிக ஜாக்கிரதையாக நடந்து போவேன் என்பதாக சொன்ன பொழுது ஹஸரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தக்வாவுடைய வாழ்க்கையும் அப்படிதான். இந்த ஹராமிலையும் விழுந்து விடக்கூடாது, இந்த ஹராமிலையும் விழுந்து விடக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக வாழ்க்கையிலே பயணிப்பதுதான் தக்வாவுடைய வாழ்க்கை என்பதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அதுபோல ஒரு வாழ்க்கையை